லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகி வீதி லீடர்ஸ் அமைப்பை தொடங்கி பல்வேறு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடந்த மாதம் நடத்தினார். இந்த மாதம் முழுவதும் தமிழகம் முழுவதும் ஏரி, கால்வாய் சுத்தப்படுத்துதல், மரம் நடுதல் போன்ற பணிகள் நடைபெறவுள்ளன. தூத்துக்குடி துரைஸ்புரம் கடற்கரையில் நேற்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்றது. அதில் அண்ணாமலை பங்கேற்றார். கடற்கரையில் அமைப்பினருடன் இணைந்து தூய்மை பணி மேற்கொண்டார். கடற்கரை தூய்மை இயக்கத்தை துவக்கி வைத்தார். அந்த வகையில் இன்று மதுரை வைகை ஆற்றில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை ஈடுபட்டார். தெற்கு கரை ஏறி நமக்கு பார்த்தா தண்ணி மட்டும் தான் தெரியணும், வேற எந்த கழிவு இருக்கக்கூடாது. அது முடிக்காம நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் கீழே இறங்க, செஞ்சல எல்லாத்தையும் இறங்க, பாஸ்கர் விஸ்வா எல்லாத்தையும் இறங்க, எல்லாரும் ஷூ போட்டுவாங்க. சுற்றி இருக்காலும் கூட அப்படியே ஸ்ட்ரைட்டா எல்லாரும் பிரிஞ்சு நின்று எடுங்க. அந்த முளப்பாரி கழிவெல்லாம் அகட்டுங்க. தயவு செய்து எல்லாரும் கீழே இருங்க. பால்மாட்டு எங்க இருக்காரு? சரவண எல்லாத்தையும் பிரிச்சு விடுங்க. எல்லாரும் நின்றுட்டே இருக்காங்க. இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை: இன்றைய தினம் காலை நமது மதுரையின் அடையாளமாகவும் நம் வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் ஒன்றிணைந்த புனிதமான வைகை நதிக்கரையில் நமது வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் சுத்தமான வளமான தமிழகம் இயக்கத்தின் கீழ் தூய்மை பணியிலும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்விலும் பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை காலை என்றாலும் பெருந்திரளாக கூடி முழு அர்ப்பணிப்புடன் உழைத்த தன்னார்வலர்கள், இளைஞர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சமூக அக்கறையே நமது இயக்கத்தின் மிகப்பெரிய பலம். வைகை நதி என்பது வெறும் நதி மட்டுமல்ல, மதுரை மாநகரின் உயிர் நாடி. பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணின் நாகரிகத்தையும் விவசாயத்தையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் தாங்கி நிற்கும் தாய். வைகை அன்னையை தூய்மையாக பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் தார்மீக பொறுப்பு. ஒரு நதியை பாதுகாப்பது என்பது வெறும் சுற்றுச்சூழலை காப்பதல்ல, நமது பண்பாடு, வரலாறு, வாழ்வாதாரம் அனைத்தையும் பாதுகாப்பதாகும். வைகையை மாசுபடுத்தாமல் காப்போம். பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளை நதியில் கொட்டாமல் இருப்போம். நம் குழந்தைகளுக்கும் வருங்கால தலைமுறைக்கும் தூய்மையான வைகையை விட்டுச் செல்வோம். சுத்தமான வளமான தமிழகம் என்ற இலக்கை மக்கள் இயக்கமாக மாற்றி பசுமையும் தூய்மையும் நிறைந்த தமிழ்நாட்டை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் என்ற அன்பான வேண்டுகோளை மதுரை மக்களுக்கு வைத்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்தார்.